நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்திருப்பேன். எனக்கு 100 கிராம் தான் இருக்கும். நான் வந்து சுத்தமாக பார்த்துக்கிட்டேன், கல்லுலாம் இல்லை, சுத்தமாக தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு வறுக்க போகிற வாணலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். எப்பவுமே அடுப்பை வந்து மீடியமாக தான் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஹையாக வச்சோம்னா உடனே உளுந்தெல்லாம் வந்து கருகிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் உளுந்தை வறுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வறுபடும் போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். சும்மா உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டல, சில பேர் இருப்பாங்கள்ல தெரியாதவங்க, அவங்களுக்கு மட்டும் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் வறுத்தா போதும். ஏன்னா அதுக்குள்ளே நல்ல உளுந்து ஸ்மெல் வந்துடும். அதுக்கு மேலே போச்சுன்னா உளுந்து கருகிடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா இப்போ பாருங்கள், கலர் அப்படியே ஃப்ரை ஆக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போவே வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். உளுந்தை வறுத்துட்டேன். அப்படியே வந்துட்டு கொட்டி ஊற வச்சுக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஒரு எத்தனை மணி தெரியுங்களா, ஒரு 7 மணிக்கு எஞ்சி செய்ய வேண்டியதான். அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு 4 மணி நேரம் ஊறும், அப்புறம் எஞ்சி செய்ய வேண்டியதான். இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து மிக்சியில் அரைச்சிட்டோம். மிக்சியில் அரைச்சிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றி அந்த கலவையில் இந்த மாதிரி இருக்கும். தண்ணியாக எடுத்துருக்கணும். இந்த மாதிரி வச்சிட்டோமா, இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது வந்து வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு பதத்துக்கு வெந்து வரும். அந்த பதத்துக்கு வெந்து வரும்பொழுது நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே சக்கரை போட்டு குடிக்க வேண்டியதுதான். இவ்வளோ தான், இந்த ப்ராசஸ் தான். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உளுந்து வந்து வந்துட்டுருக்குங்க. எப்படி தெரியுங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி ஊற்றிச்சா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே தடுக்காக வருது பார்த்தீங்களா. 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். ஒரு மாதிரி தடுப்பாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து வேகும்போது இந்த மாதிரி பபுள்ஸாக வருது பார்த்திங்களா, அது வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வாங்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் தேங்காய் வந்து பூ இந்த மாதிரி சீவி விற்பாங்க. இது வந்துட்டு இதை போட்டு அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வெறும் பாலெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க. இதில் வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும். கூடயே ஒரு 4 ஏலக்காய் போட்டால் தான் ஒரு நல்ல வாசம் வரும். ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஏலக்காய் போட்டு தேவையான அளவு தண்ணி. ஓகே, தேங்காய் பால் அரைச்சாச்சு. இந்த தேங்காய் பாலை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இந்த உளுத்தங்கஞ்சிக்கு மெயினே வந்து இந்த தேங்காய் பால் தான். இதோடைய வாசம் தான் வந்து அந்த உளுத்தங்கஞ்சியே அவ்வளோ அழகாக இருக்குது. பால் ஊற்றிக்கலாம். பால் அவ்வளோதாங்க, உளுத்தங்கஞ்சி ரெடி. அப்படியே அதை குடிக்க வேண்டியதான். இவ்வளோ தான் வேலை.
நல்லா அப்படின்னு கலந்து விட்டுக்கிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். சொல்ல மறந்துட்டேன், இது கூட ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுங்க. நீங்கள் ஒரு பிஞ்ச் உப்பு போடும்போது தான் இன்னும் வந்து டேஸ்ட்டு ஏற்றி கொடுக்கும். அவ்வளோதாங்க, உளுத்தங்கஞ்சி ரெடி. நான் வந்து இந்த அரிசிலாம் கலக்க மாட்டேன். உளுத்தங்கஞ்சி உளுந்து மட்டும் போதும். உளுந்து, தேங்காய் பால், ஏலக்காய், இது 3 போதும். அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு.